ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 2 எபிசோட் 4 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த அனிமையோட ஸ்டோரி லைன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 2 எபிசோட் 4. நீங்கள் சொல்கிற எதுவுமே எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி காரைசாவா கேட்குறா. இது ரொம்பவுமே சிம்பிள் தான். எர்த்துக்கு அப்புறமா இருக்கிற பிளானட்ஸோட நேம் தான் வச்சிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் பார்க்கும்போது உங்களோட குரூப் மார்ஸ் அது வந்துட்டு 4th பிளேஸில் இருக்குது. உங்கள் குரூப்பில் இருக்கிற எல்லாரோட நேமையும் ஜாப்பனீஸ் ஆல்ஃபபெட்டிக்கலில் ஆர்டர் பண்ணால் 4th பிளேஸில் இருக்கிறது நீ தான் காரைசாவா. எர்த் வந்து 3வது பிளேஸில் இருக்குது. ஸோ அவங்க குரூப்பில் கோஷேடா விஐபியாக இருந்தா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், இவ்வளோ சிம்பிளாவா விஐபி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காரைசாவா கேட்கவும், பட் எக்ஸாம் டைமில் இதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் கஷ்டம். ஒருவேளை இது கரெக்டான மெத்தடாக இருந்தாலும் எக்ஸாம் டைமில் மற்ற குரூப்போட விஐபியை தெரியாமல் நம்மளால் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா சொல்றா. நான் கேட்டதுக்காக இங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு ஹிராட்டா சொல்லவும், சில விஷயங்களை நான் தனியாவே பண்ணிட முடியாதுல்லன்னு ஹோரகிட்டா சொல்றா. அதுவும் கரெக்ட் தான், ஒரே பர்சனலா நிறைய விஷயங்களை பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ டீச்சர் எல்லாருக்கிட்டையும் நோட்டீஸ் கொடுத்து ஸ்போர்ட்ஸ் டே ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அந்த நோட்டீஸ்ல இருக்கு. இதுவோ கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம் மாதிரியா, இதுக்கு எதுவும் மார்க் உண்டா அப்படின்னு சொல்லி ஹிராட்டா கேட்கறான். அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ஆனா அவங்களோட எக்ஸாம்ஸ்க்கு இது ரிலேட் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லவும், இது நியாயமே இல்லை அப்படின்னு மற்றவங்க சொல்றாங்க. மற்ற ஸ்கூலையுமே 2 டீமா பிரிப்பாங்க, நீங்க எல்லாருமே கிளாஸ் ஏ கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னு டீச்சர் சொல்லவும், கவலைப்படாதீங்க எல்லாத்துலயும் நான் வின் பண்ணி நம்ம கிளாஸை முன்னேற்றுறேன் அப்படின்னு சோடா சொல்றான். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட ஒவ்வொரு ஒப்பீனியனை பேசிட்டு இருக்காங்க. உன்னோட பிரதரை பார்க்க உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சுல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், தேவையில்லாம என்ன கிண்டல் பண்ணணும்னு நினைச்சா அவ்வளவுதான், பார்த்து பேசு அப்படின்னு ஹோரகிட்டா சொல்றா. மேண்டிட்டோரி அண்ட் வாலண்டியர் ஸ்போர்ட்ஸ் இருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்டு நாங்க கடைசி பிளேஸ்க்கு வந்தா எங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் கம்மி ஆகுமா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்கவும், ஆமா உங்களோட பிரைவேட் பாயிண்ட்ஸ் கம்மி ஆகும், ஸோ கேர்ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு, ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்க்குள்ள வந்தா உங்களோட பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது மட்டும் இல்லாம உங்களோட எக்ஸாம்ஸ்லயும் உங்களுக்கு மார்க் கூட வரும் அப்படின்னு டீச்சர் சொல்லுவோம். ஐ ஜாலி அப்படின்னு எல்லாரும் ஹாப்பியா வராங்க. கண்டிப்பா இதுல ஏதாச்சும் இருக்குமே நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே கடைசி 10th பிளேஸ்ல வரவங்க 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸ்க்கு அவங்களோட மார்க்ஸ் கம்மியாகும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா நாங்க ஸ்போர்ட்ஸ்ல கடைசி வந்தா ஈவன் நாங்க எக்ஸாம் நல்லா எழுதினாலுமே கூட ஃபெயில் ஆயிருவோமா, இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் வருத்தப்படுறாங்க. சோ என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குங்கிறது நம்ம ஹீரோ பாக்குறான். இவ்வளவு ஸ்போர்ட்ஸ் ஒரே நாள்ல கலந்துக்கிடணுமா அப்படின்னு மத்தவங்க கேட்கவும், ஸ்போர்ட்ஸ் டே 1 டே ஃபுல்லா அந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் நடக்கும், சோ மத்த இதைய பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. இதுல வேற ஏதாச்சும் உள்குத்து இருக்கா அப்படின்னு சொல்லி ஹிராட்டா கேட்கவும், ஜஸ்ட் உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் அத்லெட்டிக் ஸ்கில்ஸ் மட்டும் தான் இதுல பாக்குறாங்க. சோ விருப்பம் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. மத்த 2 எக்ஸாம்ல நம்மளோட இன்டெலிஜென்ஸ் செக் பண்ணாங்க, பட் இந்த எக்ஸாம் அப்படி கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம அத்லெட்டிக் ஸ்கில்ஸ் மட்டும் தான் செக் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஜெயிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்கா அப்படின்னு ஹோரகிட்டா கேட்கறா. என்கிட்ட எந்த பிளானும் இல்ல, நீ நினைக்கிற மாதிரி நம்ம இதுல இன்டெலிஜென்ஸ் காமிச்சலாம் ஜெயிச்சிட முடியாது, மத்த கிளாஸை எப்படியாச்சும் தோக்கடிச்சு நம்ம ஜெயிக்கலாம், அதை தானே நீ நினைக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அது வந்து ஆமா அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா சொல்றா. நீ ஜெயிக்கிறதுக்காக எந்த ட்ரெடிஷனல் மீன்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கோ, ஆனா நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு ஈஸி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். நான் ஒருத்தனை எல்லா காம்படிஷன்லயும் வின் பண்ணிடுவேன், நம்ம கிளாஸையும் மேல கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சோடா சொல்றான். இது கூட நல்ல ஐடியா தான் கண்ணாடி போட்டவன் சொல்றான். சோ வாலண்டியர் ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலயுமே சோடா கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. அப்ப ஹோரகிட்டா என்ன சொல்றான்னா, நல்ல ரன்னிங் தெரிஞ்சவங்கள நம்ம ஒரே காம்படிஷன்லயே 2 பேரை விடாம ஸ்லோவா இருக்கிற ஒருத்தரையும் ஸ்பீடா இருக்கிற ஒருத்தரையும் நம்ம ஒரு காம்படிஷன்ல விடலாம். இந்த மாதிரி பண்ணா நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க நிறைய காம்படிஷன்ல கலந்துக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா சொல்றா. ஆனா ஸ்லோவா ஓடுறவங்கள நம்ம சாக்ரிஃபைஸ் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்கவும், ஜெயிக்கிறதுக்காக சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும்னு ஹோரகிட்டா சொல்றா. நாங்க தோக்குறதுனால எக்ஸாம்ஸ்ல எங்களுக்கு மார்க் கம்மியாகுமே, கூட கிடைக்காதுன்னு மத்தவங்க கேட்கவும், எக்ஸாம்ல மார்க் வரணும்னா உட்காந்து அதிகமா படிங்க, இந்த ஸ்போர்ட்ஸையே நம்பி இருக்காதீங்கன்னு ஹோரகிட்டா சொல்லவும், தங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறதுக்கு யார் ஒத்துக்கிடுவான்னு நீ நினைக்கிற அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறா. நம்ம கிளாஸ் ஜெயிக்கணும்னா இதை நம்ம பண்ணிதாகணும், ஸ்போர்ட்ஸ் மூலியமா தான் எக்ஸாம்ல மார்க் எடுக்கணும்னு நினைச்சனா எந்த ஸ்போர்ட்ஸ்ல நீ ஃபர்ஸ்டா வருவான்னு சொல்ல பாப்போம் அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா கேட்கறா. அவ சொல்றது கரெக்ட் தான் அந்த பொண்ணு உட்காரவும், எனக்கு இந்த பிளான்ல விருப்பம் இல்ல, ஹோரகிட்டாவோட பிளான் கரெக்டா வரும்னு தோணல அப்படின்னு சொல்லி காரைசாவா சொல்றா. நான் சொல்ற பிளான் ஏன் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா கேட்கவும், நீ எல்லாரையும் சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்ற, எல்லாரும் அதை எப்படி வில்லிங்கா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கற அப்படின்னு அவ கேட்கவும், நம்ம ஜெயிக்கிறதுக்கு அதுதான் பெஸ்டா இருக்குன்னு ஹோரகிட்டா சொல்றா. ஆனா யாருக்கு எந்த ஸ்போர்ட்ஸ் பிடிச்சிருக்கோ அவங்க இஷ்டப்படியா அவங்க கலந்துக்கிடட்டுமே, ஏன்னா இது மூலியமா மத்தவங்களுக்கு எக்ஸாம்ல மார்க் கிடைக்கும்ல அப்படின்னு காரைசாவா சொல்லவும், நீ சொல்ற மாதிரியே பண்ணலாமான்னு நான் ஆல்ரெடி யோசிச்சு பார்த்துட்டேன், பட் பெஸ்டா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய காம்படிஷன்ல நம்மளால போட்டாதான் வின் பண்ண முடியும் அப்படின்னு ஹோரகிட்டா சொல்றா. ஹே கோஷேடா, உனக்கு இதுல என்ன தோணுது அப்படின்னு சொல்லி காரைசாவா கேட்கவும், யாரு நானா சொல்லணும், நீங்க 2 பேர் சொல்றதுலயுமே பாயிண்ட் கரெக்டா தான் இருக்கு, பெர்ஃபெக்ட் வேர்ட்ல எல்லா ஐடியாஸுமே கம்பைன் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க, சோ அந்த மாதிரியே பண்ணலான்னு கோஷேடா சொல்றா. ஒத்துமையா செயல்பட்டா கண்டிப்பா நம்மளால வின் பண்ண முடியும், லாஸ்டா வந்தா பிரைவேட் பாயிண்ட்ஸ் மட்டும் தானே கம்மியாகும் அப்படின்னு அவ சொல்லவும், உன்னோட மெத்தட் பிரைவேட் பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு காரைசாவா வந்துட்டு இன்னொருத்தங்கிட்ட கேட்கறா. காரைசாவா சொல்றதுதான் கரெக்ட்னு எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சில பொண்ணுங்க சொல்றாங்க. காரைசாவா சொன்னாங்கிறதுக்காக இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா சொல்றா. இப்படியே இவங்க 2 பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கவும், இப்படியே போனா பிரச்சனை பெருசாகிட்டு தான் போகும், நமக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்காது, சோ எந்த ஐடியாக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்கன்னு ஓட் எடுத்து பாத்துறலாமா அப்படின்னு சொல்லி ஹிராட்டா கேட்கறான். காரைசாவா ஓகே அப்படின்னு சொல்றா. ஹோரகிட்டா பிளானுக்கு யார் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லவும் நிறைய பேர் கை தூக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் கை தூக்கல அப்படின்னு ஹோரகிட்டா கேட்கவும், நான் இதுலயே கலந்துக்கிடல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். காரைசாவா சொல்ற மாதிரி உங்க ஸ்போர்ட்ஸ் நீங்களே சூஸ் பண்றாங்கிறதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்கவும்,
கேட்கவும் 8 பேர் கை தூக்குறாங்க. ஹோரகிட்டா பிளானுக்கு 11 பேர் கை தூக்கிருக்காங்க. சோ அவளோட பிளானே நம்ம ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சோடா சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் நெல்லு எதுக்காக என்ன அப்படி பண்ண சொன்ன அப்படின்னு காராசாவா கேக்குறா. ஹோரகிட்டா கிளாஸ்ல பேசிருக்கும் போது நம்ம ஹீரோ தான் மெசேஜ் பண்ணிருப்பான். ஹோரகிட்டா ஐடியாக்கு ஆப்போசிட்டா பேசு, ஓடையில அப்படியே கொசைடா கிட்ட ஒப்பீனியன் கேளு அப்படின்னு நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணிருப்பான். ஹோரகிட்டா சொன்னது நல்ல ஐடியா தானே, எனக்கே ஓகேவா தான் பட்டுச்சு, எதுக்காக என்ன அப்படி பண்ண சொன்ன அப்படின்னு அவ கேட்கவும் நான் செய்யற எல்லா விஷயத்துக்கும்லாம் என்னால எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நானும் இதுல இருக்கம்ல எதுக்காக அட்லீஸ்ட் இதெல்லாம் பண்றேன்னாச்சு சொல்ல அப்படின்னு சொல்லி காராசாவா கேட்கறா. கிளாஸ் ஏ பொசிஷனுக்கு கூட்டிட்டு போக ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உன்னால அது முடியுமா அப்படின்னு அவ கேட்கறா. எனக்கு புரியுது நீ என்ன டவுட் பண்ற, ஏன்னா அந்த லெவலுக்கு நான் ப்ரூவ் பண்ற மாதிரி எதுவும் பண்ணல, கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும். ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல நம்ம கிளாஸ்ல ஒருத்தவங்க துரோகம் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படின்னா இப்பவே அது தடுக்கலாம்ல அப்படின்னு அவ கேட்கறா. அது வேஸ்ட், இன்ஃபர்மேஷனை மத்த கிளாஸ் எல்லாத்துக்கும் அவங்க கொடுப்பாங்க, டைம் வர்றப்ப நான் அதை பாத்துக்கிடுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். இப்போ ஆப்டிடியூட் எக்ஸாம் நடக்குது, எல்லாரோட ஸ்கில்ஸையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. சோடாவோட கிரிப் ஸ்ட்ரென்த் 82 இருக்கு, பாத்தீங்கல்ல நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு. கோயஞ்சி இந்த அப்படின்னு கொடுக்கவும் என்னால முடியாதுன்னு நம்ம சொல்றான். அடுத்தது இந்த நீ தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கவும் ஆவரேஜ் கிரிப் ஸ்ட்ரென்த் எவ்வளவு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு தெரியல ஒரு 60 இருக்கும்னு நினைக்கிறேன் சோடா சொல்லவும் கிரிப் ஸ்ட்ரென்த்ல ஒர்க் ஆகுறது 2 மசில் தான், அதை நம்ம கரெக்டா புஷ் பண்ணோம் அப்படின்னா ஈவன் 100 கிலோகிராம் வரைக்கும் கூட போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கரெக்டா 60ல ஸ்டாப் பண்ணிருந்தான். எங்கப்பா 60யா, நீ பாக்குறத விட ரொம்பவும் ஸ்ட்ராங் தான் போலன்னு ஹீராட்டா சொல்லவும் ஏன் இது நார்மல் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இன்னொருத்தனுக்கு 42 வருது, 40 தான் நார்மல் அப்படின்னு நம்ம சொல்லவும் அப்போ 60 அதிகம் போல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சூடா தான் எல்லாத்துலயுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான் அப்படிங்கிறதுனால வாலண்டரி ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலயுமே அவனே கலந்துக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சோ மத்த யார் யார் எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிடுறீங்க அப்படிங்கறத டீடைலா எனக்கு எழுதி தாங்க, எல்லாரும் இதை சீக்கிரட்டா வச்சுக்கோங்க, மத்த யாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹிராட்டா சொல்றான். அப்படிதான் இன்னும் டைட்டா இழுங்க, சென்டர் ஆஃப் கிராவிட்டி அவங்க முதுகு பின்னாடி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சூடோ ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான். ஹோரகிட்டா நீ கொஞ்சம் ஸ்லோவா ஓடலாம் அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்கவும் நீ ஸ்லோவா ஓடனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீ ஏன் ஈக்குவலுக்கு ஸ்பீடா வர ட்ரை பண்ணு, என்ன ஸ்லோவாக்க சொல்லாத அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா அந்த பொண்ணு கிட்ட சொல்றா. ஹீரோ அதை நோட்டீஸ் பண்ணிட்டு ஹோரகிட்டா வந்துட்டு கொஞ்சம் பேசலாமா, 3 லெக்டு ரேஸ்ல உன் பார்ட்னர்ஸ் என்ன ஃபேஸ்ல ஓடுறாங்க அப்படிங்கறத பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என் கூட ஓடுறவங்க ஸ்பீடா ஓடினா தானே நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஹோரகிட்டா சொல்றா. நம்ம 2 பேரும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கம்பைன் ஆகி போற மாதிரியோ ஸ்போர்ட்ஸ் இருக்கு, நம்ம அதுல கலந்துக்கிடலாமான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உன்னாலலாம் எனக்கு ஈக்குவலா ஓட முடியாதுன்னு ஹோரகிட்டா சொல்லவும் நான் என் பெஸ்ட்டை ட்ரை பண்ணி ஓட ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோவோ ஹோரகிட்டாவோ சேர்ந்து ஓடி ட்ரை பண்ணி பார்க்கறாங்க. ஹோரகிட்டா கால் தடுக்குது, எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா போன்னு சொல்லவும் என்ன ஸ்லோவா போக சொல்றதை விட்டுட்டு நீ ஸ்பீடாக ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ இன்னும் ஃபாஸ்டா போறான். நம்ம ஹீரோ ஸ்பீடுக்கு அவளால ஓட முடியல. இப்போ புரியுதா, ஸ்பீடு இருந்தா மட்டும் ஜெயிச்சிட முடியாது, உன் பார்ட்னர் என்ன ஃபேஸ்ல போறாங்கிறத பார்த்து அதுக்கு ஈக்குவலா ஓடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு என் கூட கொஞ்சம் வரியா, ஒயிட் டீமை பத்தி நம்ம கொஞ்சம் விசாரிக்க போறோம், நீ நான் அப்புறமா இன்னொரு பர்சனும் போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இன்னொரு பர்சன் யாருன்னு ஹோரகிட்டா கேட்கறா. குஷேடா தான், ஏன்னா அவ நமக்கு துரோகம் பண்ண போறா, ஸ்பெஷல் எக்ஸாம்லயும் எர்த் குரூப்ல துரோகம் பண்ணது யாருன்னு தெரியுமா, அது குஷேடா தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும், பட் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் முடிகிற டயத்துல வெயிட் பண்ணுங்க, நீங்க எதிர்பார்க்காத வேற லெவல் ட்விஸ்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.